பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியாய் நல்லபத்தர் வாழுமூர் நான் மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். இன்று ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவையிலே 5வது பாசுரம் மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை என்கின்ற உயர்ந்த பாசுரம். மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நிந்தனவும் தீயினில் தூசாவும் செப்பேலோர் எம்பாவாய். திருப்பாவை 30 பாசுரங்களையும் 5 பாசுரங்களாக பிரித்தோமானால் முதல் 5லே 5வதாக இருக்கக்கூடிய பாசுரம் இது. ஆண்டாள் தனது திருப்பாவையை ஒரு ஆரஞ்சு பழமாகவே கண்ணனுக்கு சமர்ப்பித்திருக்கிறாள் என்று சொல்லக்கூட வாய்ப்பு உண்டு. பொதுவாக ஒரு ஆரஞ்சு பழத்திலே 6 + 5 சுளைகள் இருக்கும் என்பார்கள், 11 சுளைகள் இருக்கும் என்பார்கள். இது ஒரு பொதுவான கருத்து. எனவேதான் வேதப்பிரான் பட்டரும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் என்கிறார். ஐயைந்துமைந்தும் அங்கே பெருக்கல் 25 மற்றும் கூட்டலாக 5 ஐயைந்துமைந்தும் என்று குறிப்பிடுகிறார். மாயனை என்று ஆரம்பிக்கும் இந்த பாட்டிலே ஆண்டாள் கண்ணனை 5 விதமாக காட்டுகிறாள். மாயனை அது ஒன்று, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனைத் துறைவனை, 4வதாக ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை, 5வது கடைசியாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இப்படி 5 விதமாக காட்டப்பட்ட கண்ணனை நாம் என்ன பண்ணணும்? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இங்கேயும் அங்கேயே 5 காட்டுறாள். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது. இந்த தூயோமாய் வந்துன்னா நாட்காலே நீராடி. 2வது தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இந்த மாதிரி இங்கேயும் ஒரு 5 செயல். தூயோமாய் நாட்காலே நீராடணும், தூயோமாய் வர வேண்டும், தூமலர்களையெல்லாம் தூவித் தொழ வேண்டும் அந்த கண்ணனிடம், வாயினாலே இந்த திருப்பாகை கூட பாட வேண்டும், மனத்தினால் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் என்ன ஆகும் அப்படின்றத கடைசி 2 வரியில் சொல்கிறார். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாவும் செப்பேலோர் எம்பாவா என்று காட்டுகிறாள். இந்த 5 பாசுரங்களிலே பகவானுடைய ஒவ்வொரு ஸ்தானத்தை சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஆண்டாள் முதல் பாசுரத்தினாலே பரதத்துவத்தை நாராயணனே என்று காட்டி, அதற்கு பிறகு பார்க்கடலுள் பையத்துயர்ந்த பரமன் என்பதனாலே மூர்த்தியை காட்டி, ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பதனாலே விவோ அவதாரங்களான திருவிக்கிரம அவதாரம், வாமன அவதாரம் இது 2ஐயும் காட்டி, ஆழிமழை கண்ணா என்கின்ற 4வது பாசுரத்தினாலே அவனுடைய அந்தர்யாமித்துவத்தை அதை வருணித்து, இப்போது கடைசியான இந்த பாசுரத்திலே பகவானுடைய அர்ச்சை நிலையாய் காட்டுகிறாள். வடமதுரை மைந்தனான கண்ணன் மாயா சேஷ்டிதங்களை உடையவன். தந்தை காலிலே பெருவிலங்கு தாளவிழ என்று இவன் பிறக்கும்போதே தாய் தந்தையரின் கால் விலங்குகள் இற்று முறிந்து போய்விட்டன. அப்படிப்பட்ட மிடுக்கை உடையவன் இவன். கோவலர்தம் குலப்பொழுந்தான கண்ணன் ஆயர்பாடிக்கு அணிவிளக்காக விளங்குகிறான். பல மறைகளாகிய வேதங்களாலும் காண முடியாத இவன் திருவாய்ப்பாடியிலே ஆயர் சிறுமியர் காணும்படியாகவும் கட்டுக்கு அடங்கும்படியாகவும் தோன்றினான் இவன்.
இது மட்டுமல்ல, தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனாகவும் காட்சியளிக்கிறான். என்ன நோன்பு நோற்றாள்குள் இவனை பெற்ற வயிறுடையாள் என்று யசோதையை கொண்டாடும்படியாகச் செய்தவன் கண்ணன். யசோதை கட்டிய கயிற்றுத் தழும்பை வயிற்றில் உடையவனாக இருந்தான் என்றால் இவன் எளிமையை எப்படி என்று சொல்வது? தன் பிறப்பினாலே பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டி பெருமை செய்தான் கண்ணன். இப்பாசுரத்தின் மையக்கருத்து திரிகரண சுத்தி என்பர். மனம், வாக்கு, காயம் என்னும் மூன்றிலும் தூய்மையாக இருப்பதுதான் திரிகரண சுத்தி. விடியற்காலையிலே நீராடி வருவதால் புறம் தூய்மையும், இறைவனை சிந்திப்பதால் மன தூய்மையும், பரமனை புகழ்ந்து பாடுவதால் வாக்கு தூய்மையும் கிடைக்கும் என்கிறது இந்த பாசுரம். உள்ளம் ஒரே செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளுக்கெடுத்து இறை உள்ளிலொடுங்கே என்கிறார் நம்மாழ்வார். அவர் மேலும் கூறுவார், நீர் நுமது எண்ணிவை வேர் முதல் மாய்த்து இறைசேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில்லே என்றும் கூறுவார். பகவானுடைய 5 தன்மைகளையும் தண்ணீருடைய 5 தன்மைகளையும் இந்த பாசுரம் ஒப்பிட்டு காண்பிக்கிறது. ஜகத்காரண வஸ்துவான அஜ்ய பிருத்திவி என்று சொல்லும்படியானது உண்டே, அதற்கு காரண உதகம் என்று பெயர். அது சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய நிலை, பரம் என்கிற வைகுண்ட பதியினுடைய நிலை. ஜகத் சிருஷ்டிக்கு ஹேதுவாக இருந்தது நமது தாகத்துக்கு உபயோகப்படாது. நமக்கு இது கிடைக்குமான்னா, சிருஷ்டிக்க காரணமாக இருந்த தண்ணீர் இப்போது கிடைக்காது. அப்போது அதனால் என்ன பிரயோஜனம்? உலகமே அதனால்தான் உண்டாயிருக்கு என்ற பிரயோஜனம்தான். பரவஸ்துவினாலே மேகத்திலே கோத்து கொண்டிருக்கின்ற தண்ணீர் என்று சொன்னால், அந்த தண்ணீர் வரை போகக்கூடிய அம்சபக்ஷி போகுமானால் தண்ணீரை சாப்பிட்டு விட்டு பறக்கும். அதுவும் நமக்கு உபயோகமில்லை. அதுபோல க்ஷீராப்தி முதலிய வியூகத்திலே வந்து தங்குகிற பெருமாளை தேவர்களோ ரிஷிகளோ போய் பார்ப்பார்கள். அவர்கள் தங்கள் தாகசாந்தி பண்ணிப்பார்கள், போய்விடுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக பொழிந்தது மழை போலே, பொழிகின்ற மழை போலே என்று வைத்துக்கொள்ளலாம். சில காலங்களிலே பெய்து சென்ற மழை என்று வைத்துக்கொள்ளலாம். இதுபோல் உள்ள நீரும் ராமாவதார கிருஷ்ணாவதாரங்கள், அந்த மழையும் மழைக்காலத்திலே உள்ளவர்களுக்குத்தான் உபயோகப்படும் என்பது போல, குகனைப் போலவோ ஒரு குசேலனைப் போலவோ ராமாவதார கிருஷ்ணாவதார காலத்திலே இருப்பவர்களுக்கு அது உபயோகப்பட்டது, இப்போது உபயோகப்படாது. அப்போது மழை இல்லாத காலத்திலே இந்த பூமியில் இருப்பவர்கள் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்? போர் எடுக்கிறோம். பூமியிலிருந்து போர் எடுக்கிறோம். பூமியில் தேங்கி இருக்கிற தண்ணீரை நாம் வெளிக்கொணர்ந்து உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். பூகர்ப்ப ஜலத்தை எடுப்பது போல ஹிருதயத்திலே உள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை சாட்சாத்கரிக்க வேண்டுமானால் அந்த பூமியிலிருந்து அதை எடுப்பதற்கான இரக்க சக்தியை உள்ளதானே பயன்படுத்தி அதை அங்கிருந்து எடுக்கிறோம். அதுபோல யோகிகள் யாக தாரணையிலே குறைந்து உள்ளே இருக்கக்கூடிய சத்தான பரமாத்மாவை சாட்சாத்கரிக்கிறார்கள். சம்சாரிகளுக்கு இல்லை. அப்போது பரம் என்கின்ற வைகுண்டம் எதுவுமே இது உபயோகப்படாது, இப்போது இருக்கிற சம்சாரிகளுக்கு என்பது புலனாகிறது. ஆக பரம் என்கிற வைகுண்டம் மோட்சத்தை அடைந்தவர்களுக்கான நித்தியசூரிகளுக்குத்தான். க்ஷீராப்தி என்னும் யுகம் அங்கு செல்லக்கூடிய தேவர்களுக்குத்தான். அந்தர்யாமி என்னும் பரமாத்மா யோகீஸ்வரர்களுக்குத்தான். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அந்த காலத்திலே இருந்தவர்களுக்குத்தான் என்னும்போது, சர்வ காலத்திலேயும் சர்வ ஜனங்களுக்கும் ஒரு கோடையிலே கூட மடுவிலே தேங்கி இருக்கக்கூடிய ஜலம் போல இதுதான் கோவிலிலே உள்ள அர்ச்சாவதாரமாம். இந்த அர்ச்சாவதாரத்திலே உள்ள எம்பெருமான் வைகுண்டபதியை காட்டிலும், க்ஷீராப்தி நாராயணனை காட்டிலும், ராம கிருஷ்ணாதி உபதாரங்களை காட்டிலும், அந்தர்யாமிங்கிறதை காட்டிலும் ஒரு அஜ்ஞானி கூட போனால் கலி என்கிற காலத்துக்கு கூட நினைக்காமல்
கடும் கோடையான இந்த காலத்திலே கூட தம்முடைய தாகசாந்தி ஏற்படும்படியாக அர்ச்சாவதாரம் அமைந்திருக்கிறது. ஆழ்வார்களோ ஆண்டாளோ அர்ச்சையை பிரதானமாக கொண்டவர்கள். காரணம் என்னவென்றால், பகவானுடைய அவதாரங்களிலே பிராட்டிகள் பிரதானமாக வருகிறார்கள். பெரிய பிராட்டி என்கிற மகாலட்சுமி நித்திய அனபாயினி, பகவானை விட்டு பிரியவே பிரியாதவளாக இருப்பதனாலே வைகுண்டத்திலே பிரதான மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ராமாவதாரத்திலேயும் அவளே பிரதான மகிழ்ச்சியாக சீதா லக்ஷ்மியாக இருக்கிறாள். வராகாவதாரத்திலே பூமி பிராட்டிக்கு பிரதானம் கொடுக்கிறார் இந்த பிரம்மதேவன், ஸ்துதிக்கிறார். விவோ அவதாரங்களிலேயே பூமி பிராட்டி பெரிய பிராட்டி என்கிற லக்ஷ்மி இவர்களுக்கு பிராதானியம் கொடுத்தான். அர்ச்சாவதாரத்திலே யாருக்கு பிராதானியம் என்றால் ஆண்டாளுக்குத்தான் பிராதானியம். அர்ச்சாவதாரத்திலே கோவில்கள் தோறும் ஆண்டாள்தான் பிராதானியம் வகிக்கிறாள். அப்பொழுது ஆண்டாள் அர்ச்சாவதார பர்யந்தம் தானே பாடியிருப்பாள் நித்தியமாக. அதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றோ மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்றோ சொல்லிவிட்டுக்கு போயிருக்க மாட்டாள். அர்ச்சாவதார பர்யந்தம் லட்சியம் இருக்கும் இல்லையா அவள் பாடினது. ரங்கநாதனுக்கே மாலையிட்டாளே, அர்ச்சாவதாரத்திலே பிரதான மகிழ்ச்சியாக இவள் இருக்கிறாளே. அதனால் தானே வியாக்கியானம் பண்ணுற பெரியவர்கள் கூட இதை ஆச்சரியமாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மாயனை ஆச்சரியமான கேளிக்கைகள் கொண்டவன், அவதாரத்திலேயே அற்புத பாலகன் என்று சொன்னார்கள். மாயன் என்பது ஆச்சரியமான சக்தி, பகவானுடைய சக்தி. அவன் எதை செய்தாலும் ஆச்சரியமாக இருப்பதால் தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் பிறந்ததே ஆச்சரியம். சதுர்புஜனாக கதாதரனாக தோன்றின உடனே தேவகி ஆச்சரியப்படுகிறாள். அதே சமயத்திலே புலம்ப ஆரம்பிக்கிறாள். ஐயோ, 4 கை குழந்தையாயிருக்கே, நாளைக்கு எல்லாருக்கும் வெளியிலே தெரிஞ்சிடுமே, நான் கம்சனுக்கு தெரியாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறனே, உலகம் பூரா இது வெளியிலே தெரிஞ்சிட போடுதே. ஐயோ கிருஷ்ணா, 2 கை ஆனால் தேவலையே அப்படிங்கிறாளாம். அப்படி ஒரு மாத்திரு வாக்கிய பரிபாலனமாம் இந்த அவதாரத்திலே. 24 வயசு வந்த ராமாவதாரத்திலே மாத்திரு வாக்கிய பரிபாலனம். பிறந்த அன்னிக்கே தாய் வாக்கு, அதுவும் பண்ணக்கூடியதைத்தானே பண்ணலாம். 6 விரலாக பிறந்துட்டு தான் இருந்தால் ஒரு விரலை ஒடித்து கொண்டு விட முடியும். ஆனால் பிறந்ததுமே 4 கையாக இருக்கியே என்று கேட்டதுமே ஒரே அழகான 2 கையுடைய கோகுல நந்தனாக காட்சி கொடுத்து, அம்மா கவலைப்படாதே, இதோ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம். 2 கை குழந்தையாக கமல லோச்சனனாக ஆகி எந்த க்ஷணம் பிறந்தானோ அந்த க்ஷணமே பாலரூபத்தையும் காட்ட உடனே குழந்தையை கையில் எடுக்கப் போகிறார். கை விலங்கு விடுகிறது, கால் எடுத்து வைக்கிறார், கால் விலங்கு அவிழ்ந்து விடுகிறது. ஆதிசேஷன் கொடைபிடிக்கிறான், யமுனை வழிவிடுறது, கதவு திறக்கிறது, மழை பொழிகிறது. ஒவ்வொன்றும் அற்புதம் அற்புதம் அற்புதம். இப்படி லீலையை எந்த லீலையை எடுத்துக்கொண்டோமானாலும் ஒவ்வொன்றும் அற்புதம். மண்ணை தின்றால் ஏண்டா மண்ணை தின்னான்னு கேட்டால் சர்வலோகத்தையும் வாயிலே காட்டுறோம். தொட்டிலே கிளையை உதைத்திடும்னு படுத்துருக்கும் போதே சகடாசுரனை பற்றுன்னு உதைக்கிறான். தாய் வேஷம் போட்டு வந்த பூதனையை சமாப்தி பண்ணுறது ஒவ்வொன்றும் ஆச்சரியமான லீலைகள். மாடு மேய்க்கப் போனானால் பிரம்மா உள்பட எல்லோரையும் மோகிக்கச் செய்கிறான். இப்படித்தான் கண்ணனை சேர்ந்த விஷயங்கள் அனைத்துமே மதுரம் 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 என்று ஒருவர் மதுராஷ்டகம் என்ற ஒரு இதே அற்புதமாக எழுதியிருக்கிறார். அதிலே அவர் குறிப்பிடுகிறார், அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம், வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம், வேணுர் மதுரோ ரேணுர் மதுர மாணிர் மதுர பாதோ மதுரோ நிருத்யம் மதுரம், சக்கியம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம்,
கீதம் மதுரம் பீதம் மதுரம் புக்தம் மதுரம் சுப்தம் மதுரம் ரூபம் மதுரம் திலகம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். இந்த மாதிரியா காமிச்சுட்டே போகிறார். கரணம் மதுரம் தரணம் மதுரம் ஹரணம் மதுரம் ஸ்மரணம் மதுரம் வமிதம் மதுரம் சமிதம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். குஞ்சா மதுரா மாலா மதுரா யமுனா மதுரா வீசி மதுரா சலிலம் மதுரம் கமலம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். கோபீ மதுரா லீலா மதுரா யுக்தம் மதுரம் புக்தம் மதுரம் திருஷ்டம் மதுரம் சிஷ்டம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். கோபா மதுரா காவோ மதுரா யஷ்டர் மதுரா சிஷ்டர் மதுரா தலிதம் மதுரம் பலிதம் மதுரம் மதுராதிபதே ரகிலம் மதுரம் என்று அனைத்தும் கண்ணனை சேர்ந்து அனைத்துமே மதுரம் மதுரம் என்று அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்பப்பப்பா, கண்ணன் வெண்ணெய் உண்ட சேஷ்டிதத்தை நம்முடைய திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய சிறு திருமுடிலே ரொம்ப அழகாக யசோதையின் வாயிலாக காட்டுவதாக காட்டுகிறார். அற்புதம் என்றால் அற்புதம். அவன் காண்மென் ஊரா நிறமேத்து உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தும் ஆராத தன்மையனாய் ஆங்கொரு நாள் ஆய்ப்பாடி சீரார் கலையல் கொல் சீரடி செந்துவர்வாய் வாரார் வனமுலையாள் மத்தாரப் பற்றி கொண்டு ஏறார் இடனோ வயத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர்கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் முதல் மடவாள் வேறோர் களத்திட்டு நாரார உரியேற்றி நன்கமய வைத்ததனை போரார வேர்க்கண்மடவாள் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணெய் விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டு முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானைக் கண்டவளும் வாராத்தான் வைத்தது காணாள் வயிறடித்திங்காரார் புகுதுவார் ஐயறிவரல்லால் நீராமிதி செய்தீர் என்னோரடுங்கயிற்றால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீராவிகொழியலாய் சிக்கனவார்த்தடிப்பாம் ஆறாவயிற்றினோடாற்றாதான் என்று அற்புதமாக காட்டுகிறார். கண்ணன் மாயனா நேயனா, இப்படி ஒரு பட்டிமன்ற கேள்வி. இதற்கு பதில் என்னவாக இருக்கும்? இறுதி தீர்ப்பிலே நடுவர் கூறுவர், கண்ணன் மாயனா நேயனா என்றால் கண்ணன் மாயனும் ஆவான் நேயனும் ஆவான் என்றுதான் அவர் தீர்ப்பை கொடுப்பார். என்றால் யாருக்கு நேயன் யாருக்கு மாயனாக இருப்பானவன்? நம்மாழ்வார் அருளியதைத்தான் அவர் தீர்ப்பாக கூறுவார். பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். அதாவது யார் அவருடைய பற்றுடனே இருக்கிறார்களோ அடியவர்கள், அவர்களுக்கு அவன் நேயனாக இருப்பான், எளியவனாக இருப்பான். பிறர்களுக்கு அந்த அடியார்களுக்கெல்லாம் யாரார் துன்பம் கொடுக்கிறார்களோ, தனக்கு யாரார் துன்பம் கொடுக்கிறார்களோ விட அடியார்க்கு யார் துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவன் அரிய மாயனாக வித்தகனாக இருப்பான் என்று சொல்லுவார். மேலும் அவன் அரியா மாயனும் கூட. அது எப்படி? நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன். பிரம்மனானவன் அந்த நாபிக்கமலத்திலே தோன்றினான் இல்லையா? இருந்தாலும் அந்த பகவானுடைய நாபிக்கமலத்திலே தோன்றியிருந்தாலும் அவன் இதுவரை பகவானுடைய அந்த இதை சேவித்ததில்லையாம். அந்த மாதிரி ஒரு பாக்கியம். நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன். கண்ணன் மாயன், வடமதுரை மைந்தனும் அவனேதான். மண்ணின் பாரம் போக்குவதற்காகவே அவன் வடமதுரையில் பிறந்தான். வடமதுரையும் சாதாரண ஊரன்று. அது அப்பகவானின் 3 அவதாரங்களோடு வாமன ராமகிருஷ்ண அவதாரங்களோடு தொடர்பு கொண்டு சிறப்பு பெற்ற ஊர். பகவான் வாமனனாய் வந்து தவம் புரிந்ததும், சத்ருக்னன் படைவீடு அமைத்து தங்கியிருந்ததும், வசுதேவர் தேவகி ஆகியோர் மகனாகப் பிறந்து நந்தகோபர் யசோதை ஆகியோரின் இளஞ்சிங்கமாக கண்ணபிரான் வந்து வளர்ந்ததும் அந்த வடமதுரையில்தான்.
கண்ணபிரான் பிறந்ததும் அந்த வடமதுரையே. மேலும் அக்கண்ணனை தூய பெருநீர் யமுனை துறைவன் என்று கொண்டாடுகிறார்கள். யமுனைக்கு என்ன தூய்மை என்றால், முன்பு ராவணன் சீதையை கவர்ந்து சென்றபோது சீதை கோதாவரி ஆற்றை வணங்கி தன்னை ராவணன் அபகரித்து செல்லும் செய்தியை ராமபிரானும் தெரிவிக்கும்படி வேண்டிக் கொண்டாள். ஆனால் அக்கோதாவரி எங்கோ வெகு தொலைவிலிருந்த ராவணனுக்கு பயந்து ராமன் கேட்டபொழுது வாய் திறவாமல் இருந்துவிட்டது. ஆனால் யமுனையாறு கம்சன் மாளிகைக்கு கீழே வெகு சமீபத்தில் இருந்தும் கொஞ்சமும் அஞ்சாமல் கண்ணனை வசுதேவர் கோகுலத்திற்கு எடுத்துச் சென்றபோது முழந்தாளாக வற்றி கொடுத்ததினாலே அத்தூய்மையை இட்டு தூய பெருநீர் யமுனை துறைவன் என்றாள். அந்த கோதாவரியின் களங்கமும் பின்னால் கோதாதேவி அவதரித்த பின்னால் அந்த பெயரை வைத்து கொண்டிருப்பதனால் அந்த கோதாவரிக்கு அந்த களங்கமும் பின்னால் நீங்குகிறது. அது ஒரு பக்கம் செய்தி. அப்படிப்பட்ட யமுனை துறையிலே பல லீலா வினோதங்களை செய்யும் கண்ணபிரானை தூய்மையாக வந்து தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் நாம் இதற்கு முன் செய்த பாவங்களும் இனி நாம் அறியாமல் செய்யவிருக்கும் பாவங்களும் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே அழிந்துவிடும் என்கிறாள் ஆண்டாள். ஆக இப்பாட்டால் பகவானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு அல்லது பாடிக்கொண்டு இறைவனை தொழுதால் பாவங்கள் நீங்கி இடையூறின்றி அவனை அடைய முடியும் என்பது கூறப்பட்டது. இதிலே நாம சங்கீர்த்தனத்தின் முக்கியத்துவம் இந்த பாட்டிலே நன்றாக ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இத்துடன் இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.